ஆட்சி மாற்றத்தால் மண் குவாரி முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி, தமிழக அரசுக்கு அதிகரிக்கும் வருவாய். ஆட்சி மாற்றத்தால் மண் குவாரி முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு வருவாய் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் கட்டுமான பணிகள் அதிக அளவில் நடைபெற்று வருவதால் இப்போதும் கிராவல் மண்ணுக்கு கடும் கிராக்கி உள்ளது. இதனால் பெரும்பாலான மண் குவாரிகளை அரசியல்வாதிகளே நடத்துகின்றனர். இதில் பல்வேறு முறைகேடுகள் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வந்தது. மேலும் முறைகேடுகளை தடுக்க அரசும் ஆன்லைனில் நடைசீட்டு வழங்குவது, ட்ரோன் மூலம் அள்ளிய மண்ணின் அளவை கணக்கிடுவது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. ஆனாலும் ஆளும் கட்சியினரின் தலையீட்டால் முறைகேடுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இது தவிர சட்டவிரோத குவாரிகளாலும் அரசுக்கு கடும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதே அதிகாரிகளின் கெடுபிடியால் சட்டவிரோத குவாரிகள் மூடப்பட்டன. தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்துள்ளதால் சட்டவிரோத குவாரிகள் திறப்பதை அரசியல்வாதிகள் கைவிட்டுள்ளனர். மேலும் கடந்த காலங்களில் 6 யூனிட் மண்ணுக்கு ரூ. 2500 வரை நடைசீட்டுக்காக அரசுக்கு செலுத்த வேண்டும். இதற்கு ஆன்லைனில் நடைசீட்டு வாங்க வேண்டும். மேலும் மேல் சட்டத்திற்கு கம்பெனி என்ற பெயரில் 2400, உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு 1200 என ரூ. 3600 மறைமுகமாக செலுத்த குவாரி உரிமையாளர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இதனால் ஆன்லைனில் ஒரு நடைசீட்டு பெற்றுவிட்டு அதே போன்று போலியாக ஒன்றை தயாரித்து மண்ணை விற்பனை செய்து வந்தனர். இதனால் ஒவ்வொரு குவாரியிலிருந்தும் பல லட்சம் ரூபாய் அரசுக்கு செல்வது தடைபட்டு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. தற்போது நடைசீட்டு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் குவாரிகள் முறையாக நடைசீட்டு பெறுவதால் அரசுக்கு வருவாய் அதிகரித்து வருகிறது. அதேபோல கடந்த காலங்களில் ஒரு இடத்தில் அனுமதி பெற்றுவிட்டு அதை காட்டி பல்வேறு இடங்களில் மண் அள்ளி வந்தனர். அதையும் கனிமவள அதிகாரிகள் ட்ரோன் மூலம் முறையாக கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் மண் அதிகமாக அள்ளி இருந்தால் அபராதம் விதிக்கவும், அனுமதி பெற்ற இடத்தை விடுத்து வேறு இடங்களில் குவாரி இயங்கினால் மூடவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிவகங்கை கனிமவள இயக்குநர் பன்னீர்செல்வம், சிவகங்கை மாவட்டத்தில் 16 குவாரிகள் அனுமதி பெற்றுள்ளன. சட்டவிரோத குவாரிகள் இல்லை. மேலும் முறையாக நடைசீட்டு வாங்கியுள்ளனரா என்பது குறித்தும் கண்காணித்து வருகிறோம் என்று கூறியுள்ளார்.